சிறகம் பத்தி கட்டி செடிக்கு செடி குஞ்சம் சீமானா பெத்த மக பண்ண போன நடைய நீ செடிக்கு செடி குந்தலாமா பண்ண போன நடைய என்ன வாதம் வந்துருச்சா? உன் பக்கத்துல வர்ற என்ன எலிசத்த வாட வருது? முண்டை கண்டன மயிர் மாலை போடா வெண்ண குனிய வச்சு சுண்ணாம்பு தடவை சுண்ணாம்பு தான் தடவை ஆப்பு அடிச்சு விட்டு போயிருவேன். ஆப்பு அடிப்பீங்களா? ஆமா. கொஞ்சம் வாலி வைப்பா, பொம்பளைய பார்த்தோன்னா சுருங்கிடுவியே. ஹலோ, இவ்வளவு பொம்பளையாள் இருக்காங்களா? அவங்க தடத்துல மிதி புத்தி வரட்டும் மயிர் மாலை. நீ போய் மீதி உனக்கு புத்தி வரட்டும் மயிர் மேனே. 7 பேர் ஆம்பளை பையன் வந்திருக்குன்னு சொன்னா 7 பேரும் வந்து சூம்பவா? 7 பேர் என்ன சூம்பா வந்தாங்க? கலி பொம்பளைய ரவுடி சக்கரை. ஆம்பளை ரவுடி பையலாடா நீ. ஏய் துர்கா ராதாகிருஷ்ணா அவளை நான் கிளம்புறது நல்லது. பேரு சொல்ற அளவுக்கு வந்துருச்சு, அப்புறம் என்ன பண்ண சொல்றேன்? பேரு கூப்பிடுறதுக்கு தானே பேரு. ஒரே ஒரு விஷயம், என்ன? உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் தான். உங்களையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஒரு சில பிள்ளைய நான் அப்படி இப்படின்னு பிகு பண்ணதில்ல. ஆமா. அதெல்லாம் இல்லாம 10 பேத்த சிரிக்க வைக்கிறதுக்காக உன்னுடைய மானத்தை இழக்கிறவாள். சூப்பர், வாழ்த்துக்கள். கைதட்டு கொடுங்க துர்காவுக்கு. அது ஏதோ வயிற்று பழப்புக்கு அந்த வர முறியன் கைதட்டுறானா அவன் பாருவேன் சம்சா பிக்கிற மாதிரி இருந்தா கிரிச்சா கிரிச்சா கிரிச்சா. என்ன செய்வ நீங்க? என்ன செய்வீங்க? தெரியாமத்தே நிக்கிறேன். நான் தெரிஞ்சுதான் நிக்கிறேன். அப்ப வர வேண்டியதானே? அப்ப வாங்க போலாம். போகாதீங்க, ரூம்ல பாத்ரூம் கழுவுல அங்க இடமே பத்தல உட்கார்றதுக்கு. உன்னைய பேச விட்டு வேடிக்கை பார்ப்பேன். சரி, இந்த பெருச்சாலி மண்டை. சரி, நான் பேச விட்டா நீங்க என்ன செய்வீங்க? வாயை பார்த்துக்கிட்டே நிப்பீங்க. நீ என்ன வேணா பேசு. நீ என்ன வேணாலும் பேசு. மயிர் மலை. கோத்தா. கோத்தா சொல்றா. மெட்ராஸா? மெட்ராஸ்ல எந்த ஏரியா கைத? உடுவாஞ்சேரியா? ஆமா. என்ன செய்றா? நீ என்ன செய்வ? உன் ஊட்டாண்ட வந்து ரிவர்ஸ் ஷாட் அடிக்குவ. நீ அத ரிவர்ஸ் ஷாட் அடிக்கிறதுலே உன் பொழப்ப பாதி வேறும். நீ என்ன வேணா நான் திட்டுவேன். உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன். நீ என்ன வேணா திட்டு, அதுக்கு நான் விளக்கம் சொல்லுவேன். மயிர் மயன் சொல்லு. மயிர் மயன். வெரி குட். முதல்ல எங்க அப்பா பிறந்த உடனே கோயிலுக்கு எடுத்தாங்க மசுர். அந்த மசுருமா எனக்கு பிறந்தவன் தான் இந்த மசுர். அதனாலதான் மயிர் மயன். நக்குன மகன். நக்குன மயன். எங்க அப்பா வேண்டிக்கிட்டாரு. என்னது? திருச்செந்தூர் மிளா பழனி. பழனிக்கு பால் கபடி பன்னீர் கபடி. சரி. தூக்கிட்டு போறாரு. 5 மருதம் 7 டப்பா வாங்கிட்டு வந்து ஒட்டுமொத்த குருமா. நக்குனதுனால பிறந்தேன். நக்குன மயன். புடுங்கின மயன் மகன். புடுங்கின மயன். ஆமா. என்னத்த புடுங்கினீங்க? ஒவ்வொரு குழந்தையும் பெரியவர்களும் தாய்மார்களும் உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசியும் வாழ்வது விவசாயத்தை நம்பி. விவசாயத்தை புடுங்கினது, நாத்து புடுங்கினது எங்க ஐயா. அந்த புடுங்கின வயலுக்கு பிறந்தது எங்க அப்பேன். அதனாலதான் நான் புடுங்கின வயமையன். கை தட்டலாம். வேற ஏதாவது கேளு. வேற என்ன கேக்குறது? உன்னைய ஓடி மயிர் மாலை. ஓடா மயிர் மயனே. என்ன பேசுற? கண்டாரோலி மயனே. கண்டாரோலி சொல்றாங்க. இன்னைக்கு நாங்க குட் மார்னிங் டீச்சர். கண்டாரோலி மயன் தான். அப்படின்னா என்னது? போர் தொடுத்தான். என்னத்த? பேச விட்டு பேசு. சரி. போர் தொடுத்தான் வெள்ளையன். வெள்ளையனை கண்டால் அத்தனை தமிழ் உறவுகளும் கண்டா அற ஒழிச்சாங்க. அதனாலதான் நான் கண்டா அற ஒளி மகன். பொம்பளெல்லாம் கை தட்ட மாட்டியா? அப்படியே உனக்கு பட்டுக்கிறமே. நீங்களே 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 நீங்களே. ஏன் ஆண்சிங்க பூரா எனக்கு சப்போர்ட். என் பெஞ்சிங்க பூரா எனக்கு சப்போர்ட். எங்க பார்க்கலாம்? ஆம்பளை பூரா கை தட்டுக்க. போய் மூத்திரத்தை குடிலாம். ஏலோ ஏலோ ஏய் ஏலோ ஏய் உன் புருஷன் மூத்திரத்தை உள்ள. இப்ப ஏன் கூட்டப்பலாம் கை தட்டு மாதிரி கை தட்டுங்கத்தா. எப்படி? என்ன ஜெயிச்சு விட்டா? ஜெயிச்சு விட்டாளா? பெட்டி இருங்க இருங்க. குண்டு போயிரும். சரி கோ இருங்க. இப்போ மேடம் இப்போ தட்டுங்க பாப்போம். போக்கஸ். ஆம்பளை ஆத்துக்கார பூரா போக்கஸ் போக்கஸ் போக்கஸ். பாருங்க, யார் யார் புருஷன்ட்ட கால்ல புலக்க அடி வாங்குறே நீ தட்டலாம். சோத்துல வஸ்த வச்சிருவான். மசுர வை. ஏ மசுர வை முண்டை. இப்போ என் ஆண்சிங்களை ஜெய சொல்லவா? ஜெய சொல்லு. தம்பி ஒரு 10 பேர் எந்திரிங்கப்பா. தம்பி என்னடா சில்லி வண்டா எந்திரிங்க. தம்பி தம்பி வெதர் அந்துவங்க. நீங்களாம் 3வது கூட படிக்கல, உங்களுக்கு எச்சு புத்தி மயிறு. இளவாட்ட ஒரு 10 பேர் எந்திரி. தம்பி எந்திரா. எந்திரிக்கணும். அசிங்கப்படா. என்னடா அப்படி ஆயிட்டாங்க? நம்ம மை செட்டு சிங்கா நீங்க எந்திரா. தம்பி எந்திரா.
தம்பி நீ ஒரு ஆள் எந்திரா போதும். எந்திரிச்சா வர மாட்டாங்களா? அவன் எந்திரிக்க முடியாது. அதுதான் எந்திரிச்சா அவங்க வர மாட்டாங்களா? கலை என்னை அவமானப்படுத்தின ஒரே கிராமம் இந்த கிராமம் தானா. அண்ணே அவ ஏதோ டபுள் மீனிங்கா பேசுறானே. எந்திரிச்சா இந்த எந்திரிச்சாடா ஒண்ணுக்கு இருக்க போறவனா அப்படியாவது எந்திரிச்சு குழாயில முட்டை தச்சாட்டா அவன். பொம்பளையால ஏதாவது சொல்லு பார்ப்பான். பொம்பளையால சொல்லு. ஏத்தா இந்த பொம்பளை ஆளுக்கு பூரா கொஞ்சம் ஏந்திரிச்சிங்கன்னா பரவாயில்ல. நான் இருக்கேன், பயப்படாதீங்க, ஏந்திரிங்க. எல்லாம் குரூப் ட்ரெஸ் தான் போட்டிருக்கீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏந்திரிங்க. நீ வீட்டுக்கு போ. நீ வீட்டுக்கு போ. பயப்படாதீங்க, ஏந்திரிங்க அத்தா. ஏந்திரிங்க ஏந்திரிங்க, பயப்படாத. ஏந்திரிங்க. அப்படியே இந்த குரூப் ட்ரெஸ் போட்ட அப்புறம் ஏந்திரிங்க அத்தா. இப்ப நீ என்ன பொம்பளை பிள்ளையா? உட்காரு முத. இவ்வளவு பொம்பளைக்கு திமிரு வந்ததுக்கு அப்புறம் ஆம்பளை இருந்தீங்கன்னா என்னைய கொன்றுங்க எல்லாரும் சேர்ந்து. நான் நடிக்கவே மாட்டேன், நான் போயிடுவேன். இப்போ ஆனிச்சிங்க கூட எந்திரிங்க. இது பெரிய அசிங்க. சிங்க எந்திரிச்சிங்க. எந்திரிங்கப்பா. அப்புறம் ஏந்திரிங்க அத்தா. ஏந்திரிங்க அத்தா. இது அசிங்கம் இல்லையா? சிரிக்காதீங்க, ஏந்திரிங்க. ஐயோ ஊர்ல பிரச்சனை வந்துரும் போலையாடா. ஆணும் பெண்ணும் சமந்தான். எங்கள் அன்புக்காக உங்கள் அன்பை காட்டிய உங்கள் அத்தனை பேர் பாதத்துக்கும் நன்றி. நான் முதல்ல ஜெயிச்சது பொம்பளை தாண்டா. பொட்ட வரைக்கும் முட்டை எல்லாமே இந்த பரதேசி பையன் மகளால எல்லாம் இந்த பரதேசி பையன் மகனாலதான். ஊரா எங்க பையல ஊரா கப்ளிங்க்கு அசந்து ஓசுக்கு தான் அசந்துறாங்க. இப்ப பெரிய காலி பையன். நீ பெரிய காலி பையன் மேடா இருக்கேடா அப்பா. வர போறாங்க. யாரு? உன்கிட்ட நான் பேசி நேரத்தை நான் வீணடிக்கல. உனக்கு பதில் சொல்றதுக்கு உன் புருஷங்க 2 பேர் இருக்காங்க. ஏன் புருஷங்க என்னன்னா அவன் கீசரி மேசரி அத்து விடுவேன் பாத்துக்க. குருநாதர் 8 அடி வாஞ்சா வெளியே வருவாங்க 2 பேரும். யாரும் சிரிக்க கூடாதுதான். ஏன்னா இன்னைக்கு பூரா அவங்க வந்து காப்பு கட்டியிருக்காங்க பாவம். சிரிக்க கூடாது. இப்போ வர்றாங்கடி. என்ன சொன்னா கீசரி மேசரியா? கீசரி மேசரி அத்து விடுவேன். கீசரி மேசரியா உன் கேசரி போடுற புலக்க போடிய பக்கற வரட்டு இப்ப 2 பேரும். ஏ உள்ள கருப்பாயி மேடையில ஆடுதாயி. ஏ உள்ள கருப்பாயி மேடையில கொஞ்சம் ஆடுதாயி. ட்ரம்ம தூக்க முடியாம விழுவ போறானே. உன் ஜீவனுக்கெல்லாம் தூக்குச்சட்டியே அதியா. என்னங்க கீழே கோயிலுக்கு புளியதூர கட்டின மாதிரி வச்சிருக்காரு ஐயா. அது என்ன வய ஓட்ட என்னது? அது தூங்குற மாப்பிள்ள ட்ரம்ம வாங்க மாப்பிள்ள. கீழே இறக்குங்க. இன்னைக்கு இந்த முள்ளு கல்கோட்டை நீ நடிப்ப முன்னு வந்த இன்னைக்கு கொண்டு போய் சத்துட்டியோ. இன்னைக்கு ஓதம் பெருக்கலையோ. சத்தியம் என்னங்க நீக்குற அமைச்சிட்டாரு. ரத்தம் வருது. துர்கா நீ பிடிச்சிருந்த ஆட்டாட்டி விட்டா. என்னங்க கொட்டை பொடியா நரைச்சிட்டீங்க. நீங்க எந்த ஊர்னே தெரியலங்க. யாருங்கய்யா? நாங்க அங்கிட்டு கொல்ல தூரம். உங்களை தூரமாத்தே வச்சிருந்தேன். ஐயா நீங்க இந்த சின்ன கட்டை எடுத்துட்டு வர்றீங்க. இந்த வேறு கட்டை யாரு? என் தம்பிதேன். இருங்க கொஞ்சம் தும்மலா இருக்கு. இந்த இதுல அமிர்தாச்சன் தையில இருக்கு. நல்லா தானே ஏற்றி படுத்தேன். என்ன போய் அடே அந்த கட்டையில நட்டவா கழிவு கடிச்சிடா. என்னதான் எதுக்குடா கட்டை ஏற்றிட்டு வரீங்க? சாமி கூட வந்தோம்டா கோயிலுக்கு. இது யாரு? என் தம்பி. வாடா வழங்கா குதிக்க. ஏங்க என்னங்க பின்னாடி முடிச்சா தெரியுது. இது கீழே விழுந்துருமுன்னு கட்டி வச்சிருக்காங்க. இல்ல இதுதாங்க. இதுக்குதான் நேர்த்திக்கடனே போட்டிருக்கோம் கோயிலுக்கு. துர்கா உனக்கு இப்படி ஒரு கைதட்டு கொடுக்கலாம். ஒரே ஒரு விஷயம். பப்புன்னா என்னன்னா
அந்த கதாபாத்திரம் மக்களை சிரிக்க வைக்கிறது. அதை மட்டும்தான் செய்து கொண்டிருப்போம் நாங்கள் எல்லாம். எனக்கு உங்க ஊர் கோயில் ஐயா, உங்க ஊர் கோயில் மாடம் இல்லை மொட்டை எடுக்க வந்தீங்களா? பாலமேடு இந்த தம்பி பப்புளு நம்மெல்லாம் இன்னைக்கு இருக்கிறதுக்கு வீடு சொந்த பந்தம் எல்லாம் இருக்குன்னு நினச்சி பெருமைப்படும். ஆதி காலத்திலிருந்தே ஒரு சொந்த வீடு கூட இல்லாமல் இன்ன வரைக்கும் பாலமேட்டிலே புறம்போக்கிலே சிமெண்ட் அட்டையை போட்டு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறது தாய் தப்பன். படித்துக்கிட்டே நாடக கலையிலே 10 பேரை சிரிக்க வைத்து குடும்ப சுமையை இப்பொழுதே சுமக்கிறான். அன்பாலயத்தில் அத்தனை பேர் வளர்த்தாலும் என்னுடைய செல்லப்பிள்ளை பாலமேடு பப்புளு உங்கள் மத்தியில். நல்லாரா நீ எதுக்கு விழுகிறியே, என்ன பண்ணுறீங்க தெரியலடா. ஏலை என்னைய வாழ வச்ச சாமி ஊரா உகுதேன். அந்த சாமி வாழ வச்சனாலதான் இந்த ராதா சாமி உங்களை வாழ வைக்கிறேன். நமக்கெல்லாம் தெய்வம் உகுதாப்பா. இந்த சாமிகிட்ட கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்க. எல்லாரும் உங்கள் பிள்ளையா நினச்சி ஆசீர்வாதம் பண்ணுங்க எல்லாரும். உன்னாலதே எந்திரிக்க முடியாதுல, நெட்டுக்கிட்டே கும்பிட வேண்டியதானே. நீ எந்திரிக்கிறதுக்குள்ள பெரியார் வண்டி போய் திரும்பிருச்சு. பாலமேடு பப்ளு ஒரு கைதட்டு விடுறோம் அப்படின்னு. அதனை தொடர்ந்து என்னுடைய அக்கா மகன், அவருடைய பாணி பயங்கரமாக இருக்கும். நான் சின்ன வயசில் எப்படி இருந்தேனோ அதே மாதிரி முகப்பாவனை. என்ன நான் சொல்கிறது, ஏன்டா போட்டு நோய் நோயின்னு அமுக்குறேன். இந்த கண்ட்ரோல் இருக்கா சூத்தில் எத்து பெரிய மயிறுமலை. ஏன்னா எடுத்து பேசுகிறாடா அண்ணே, ஒரு போடு போடனே அதை பார்க்க மாட்டேன். தங்கச்சியா வாங்க மச்சான், அவங்க மச்சான் மச்சானா மச்சான் உள்ள கொக்கோ கோலா மிட்டாய் வச்சிருக்காரு. எங்களுக்கெல்லாம் முன்னாடி ஒருத்து கௌரவப்படுத்திய இந்த வந்துட்டார்ல பட்டிமன்ற பேச்சாளர் அரியநாத், அன்பு சார்ந்த கிழவனேரி கிராமத்தார்கள், நிறுத்தி பேசு. ஏன்னா பட்டிமன்ற பேச்சாளர் மயிறு பொன்னாடை ஓர்த்தி பொலந்து ஓச்சு புகழாரம் சூட்டிய பொன்னாடை ஓர்த்தி கௌரவப்படுத்திய அன்பு சார்ந்த கிழவனேரி கிராமத்தார்களுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இந்த விழாவினை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய விழா கமிட்டியாளர்களுக்கும் எனது சார்பாகவும் எனது அன்பு மாமா பாஸ்துக்குரிய திரைப்பட நடிகரும் நாடக உலக சாம்பவனுமாகிய கள்ளிசேரியைச் சேர்ந்த சினிமா நடிகர், அதுதான்டா சொல்கிறேன். இதா ஏன்டா யாரை ஏண்டான்றிய இவ சும்மா இதுக்குதான் இந்த பொம்பளை பிள்ளைய வலது யாரை ஏடா